பாரதி பாடினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். மற்ற மொழிகளை தெரிந்து கொண்டு பாரதி பாடினார். யாமறிந்த மொழிகளிலே, உன்னையுமே தெரியாம ஒரே ஒரு மொழியை மட்டும் தெரிஞ்சு கொண்டு யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்ல முடியாது, கம்பேரிசன் வராது. அதே மாதிரி நான் படித்த மருத்துவத்திலேயே இந்த மருத்துவம் சிறந்ததாக இருக்கிறது என்றால், நான் அலோபதி படித்து விட்டு உங்கள் மருத்துவம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் எங்களுக்குத்தான் அந்த மருத்துவத்தின் முறையும் தெரியும், இந்த மருத்துவத்தின் பெருமையும் தெரியும். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆயுஷ் மினிஸ்ட்ரி என்று ஒன்றை கொண்டு வந்து, இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த மருத்துவம். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பது எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒன்று. ஏனென்றால் இப்பொழுது பிரசவமே சிசேரியன் தான் அதிகமாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம், இந்த ஆயுஷ் என்ற இயற்கை மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதம் எல்லாம் இணைந்து இன்று இயற்கை பிரசவத்தை, நார்மல் டெலிவரியை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனின் சாதனை என்று நான் நினைக்கிறேன். இந்த மெடிசன் மட்டும் இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மருத்துவம் மட்டும் இல்லை என்றால் வலியோடு பிரசவம் பார்க்கும் பெண்களும் மருத்துவர்களும் இல்லாமலேயே போயிருப்பார்கள். ஆனால் இன்று நார்மல் டெலிவரி வேண்டும் என்று அதற்கு முன்னால் இந்த இன்டகிரேட்டட் மெடிசனை எடுத்துக்கொள்வது மிகவும் இன்று பிரபலமாகி வருகிறது. அதற்கு உங்களை போன்ற நிறுவனங்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பிரசவ வலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த வலியே தெரியாமல் இன்று பெண்கள், அதனால்தான் எந்த வலியும் அவங்களுக்கு தெரியல, வலியே கூடாது என்று நினைக்கிறார்கள். இங்கே அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு ஒன்று தோன்றியது. தமிழில் எப்போவுமே சில ஃப்ரேசஸ்னு சொல்லுவோம், அது மிக பிரபலம். மயான அமைதி அப்படின்னு சொல்லுவோம். அமைதியை சொல்லும் பொழுது மயான அமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இனிமேலிருந்து தமிழில் அமைதியை சொல்லும் பொழுது தியான அமைதி என்று சொல்ல வேண்டும் என்பது எனது ஆசை.